வெளியானது கவின் நயன்தாரா நடித்துள்ள ஹாய் படத்தின் ட்ரெய்லர். அச்சச்சோ எல்லாம் போச்சே, மியூட்டனி படக்குழுவுக்கு நடந்த பேரதிர்ச்சி. பெண்களை இழிவுபடுத்தும் பாடல்களில் நடிக்க மாட்டேன், பிரபல நடிகர் சொன்ன கருத்து. வசூலில் மாஸ் காட்டுகிறதா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், வெளியான 14 நாட்களின் வசூல் விவரம். அக்டோபரில் ரிலீஸ் ஆகிறதா அஜித்தின் கிளாடியேட்டர்ஸ், வெளியான சூப்பர் தகவல். கதாநாயகனாக களம் இறங்கி வசூலில் மாஸ் காட்டிய லோகேஷ், எத்தனை கோடின்னு தெரியுமா? நான்கு முதலமைச்சர்களோடு இணைந்து பணியாற்றிய நடிகை, 94வது வயதில் பிரிந்த உயிர். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். இயக்குனர் விஷ்ணு எடவன் இயக்கத்தில் நயன்தாரா, கவின், பிரபு, ராதிகா, விடிவி கணேஷ், சத்யன், ஆதித்யா கதர், குரேஷி, மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் உள்ளிட்ட பல முக்கிய பிரபலங்கள் நடித்த ஹாய் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி இருக்கு. ஜென் மார்டின் இசையமைச்சிருக்கிற இந்த படம் வர ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெளியாக போகுது. அதே மாதிரி மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் நடித்த கடைசி படமா இந்த படம் பார்க்கப்படுறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஹாலிவுட் நடிகர் ஜேசன் ஸ்டேதம் நடிப்பில் உருவாகியுள்ள மியூட்டனி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகும் முன்பே அமேசான் பிரைம் OTT தளத்தில் தவறுதலா வெளியாகி இருக்கு. இதற்கான காரணமா தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லப்படுது. ஆனாலும் இந்த படம் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக OTT தளத்தில் பார்வையாளர்களுக்கு கிடைச்சதா தகவல் வெளியாகி இருக்கு. இதையடுத்து அதிர்ச்சியடைந்த படக்குழுவினர் உடனடியாக படத்தை தளத்திலிருந்து நீக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் திரையுலக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சமீபத்தில் நடிகர் சித்தார்த் தெரிவித்த கருத்தில், ஒரு நடிகரா எனக்கு சில கொள்கைகள் இருக்கின்றன. அதனால் ஐட்டம் சாங் என்று அழைக்கப்படும் பாடல் காட்சிகளில் நான் நடிப்பதில்லை. அதே மாதிரி பெண்களை பொருளாக காட்டும் அல்லது சமூகத்திற்கு தவறான செய்தியை கொண்டு செல்லும் எந்த ஒரு உள்ளடக்கத்திலும் நான் இடம்பெற விரும்பவில்லை. அதேபோல் நான் ஹீரோ கதாபாத்திரங்களுக்கானவன் கிடையாது. ஒரு கதைக்கு தேவைப்பட்டால் வில்லன் கதாபாத்திரத்திலும் நடிக்க நான் தயார் என்றும் பேசியிருக்காரு. விரைவில் டாக்ஸிக் படம் வெளியாக உள்ள நிலையில சித்தார்த்தின் இந்த கருத்து சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுட்டு வருது. லக்கி பாஸ்கர் படத்தை டைரக்ட் பண்ணன இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்துல சூர்யா நடிச்சிருக்கிற விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாச்சு. உணர்வு பூர்வமா உருவாக்கப்பட்டுள்ள இந்த படம் ஆக்ஷன் படங்களை விட வசூல சாதனை படைச்சிட்டு வருது. படத்துல மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், ரவீனா டாண்டன் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் நடிச்சிருக்கிற நிலையில படத்தோட 14வது நாள் வசூல்ல படம் வெளியான 14 நாட்களிலேயே உலக அளவுல ரூபாய் 152 கோடி வரைக்கும் வசூலிச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இயக்குனர் AL விஜய் இயக்கியுள்ள அஜித் குமாரின் கிளாடியேட்டர்ஸின் பர்சூட் ஆஃப் சேலஞ்சஸ் என்ற ஆவண திரைப்படம் அக்டோபர் மாதம் திரையரங்குகள்ல வெளியாகுங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இந்த ஆவணப்படம் முழுவதும் அஜித்தின் சர்வதேச மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பயணத்தை மையமாக வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி GV பிரகாஷ்குமார் இசையமைச்சுள்ள இந்த ஆவணப்படத்தில் அஜித்தின் ரேசிங் பயணத்தில் ஏற்பட்ட விபத்துகள், அவர் மேற்கொண்ட சவால்கள், பின்னடைவுகள், அப்புறம் கடினமான தருணங்கள்னு அனைத்தும் இடம்பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக நடித்துள்ள DC திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில அனிருத் இசையமைத்துள்ள இந்த படம் வெளியான 14 நாட்களில் எடுத்த வசூல் விவரம் இப்போ வெளியாகி இருக்கு. அதன்படி இந்த படம் வெளியான 14 நாட்கள்ல 100 கோடி வசூல் சாதனை படைச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. தென்னிந்திய
மொழிகள்ல 400க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச பழம்பெரும் நடிகை சௌகா ஜானகி உடல்நல குறைவு காரணமா உயிரிழந்த செய்தி திரைத்துறையினரை சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. 1950வது வருஷம் சவுகார் என்ற தெலுங்கு படத்துல நடிகையாக அறிமுகமான ஜானகிக்கு அந்த படத்திலேயே சௌகா ஜானகின்னு பெயர் வந்தது. இதைத் தொடர்ந்து 1952வது வருஷம் வளையாபதி என்ற படத்தின் மூலம் தமிழ்ல நடிகையாக அறிமுகமானாங்க. சௌகா ஜானகியோட ஆரம்ப காலங்கள் வறுமை நிறைஞ்சதா இருந்திருக்கு. தனது நடிப்பால தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மற்றும் கன்னடன்னு பல மொழிகள்ல முன்னணி நடிகையாக கோலோச்சினாங்க. மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், என்டிஆர், கருணாநிதி மற்றும் ஜெயலலிதான்னு 4 முதலமைச்சர்களோடு பணியாற்றிய சௌகா ஜானகி 3 தலைமுறை நடிகர்களோடு நடிச்சிருக்காங்க. 2022ஆம் வருஷம் பத்மஸ்ரீ விருதையும் வாங்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் தன்னோட 94வது வயசுல உடல்நல குறைவு காரணமா சென்னையில அவர் உயிரிழந்திருக்கிறது திரைத்துறையினரை சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. இன்னும் உங்களை ஆச்சரியப்படுத்துற சினிமா அப்டேட் நியூஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன்.